நான் கார் ஓட்டி பழகினப்போ இப்ப ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, அவங்க கிட்டதான் கேட்டேன், நம்மள ஹில்ஸ் எல்லாம் எப்படிடா ஓட்டுறது அப்படின்ட்டு. கீழே ஓட்டுறீங்களடா, அதே மாதிரி இப்படி மேல ஓட்டு, அவ்வளவு. இதெல்லாம் என்கரேஜ்மெண்ட் தானே. கீழே நல்லா தானே ஓட்டுற, மேல எல்லாம் அசால்ட்டா ஓட்டிடுவேன். எலிஃபென்ட் கிராசிங் ஏரியாவா, பார்த்து போகணும். சரியா? எப்படி இருக்கு? எதுரா ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்றதுக்கு மருதமலை விட ஈஸியா இருக்கா? அப்புறம் நிறைய பேர் என்ன கேமரால எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது வந்து DJI Action 5 Pro. நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து நமக்கு பட்ஜெட்ல வந்து இது அதிகமா தான். லேட்டஸ்ட் அவுட் கோயிங் மாடல் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நம்ம இந்த மாடலே வாங்கிட்டோம். இதுதான் வந்து இரும்பு பிரிட்ஜ், பழைய பாலம். காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சுல. இப்படி ஓபன் பண்ணி கொட்டாய் விட மாதிரி பண்ணோம்னா ரிலீஸ் ஆயிரும். மொத்தமா ரிலீஸ் பண்ணிக்கிறேன் நான். மேல போய் மேல போனோன்னு டப்புன்னு இன்பமா இருக்குது ஐயா. இங்க அழகான பூச்செடிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. வேணுமா? வேணும். வரல வாங்கிட்டு வரலாம். சென்னை கொண்டு போலாம். வரல என்னதான் வரல, கோழி குஞ்சு வாங்குறோம், செடிகள் வாங்குறோம். வீட்டுல சோத்து காத்தால எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். எனக்கு அதுவும் வேணும். ஹேர்பின் பெண்டு. ஹேர்பின் பெண்டுக்கு தமிழ்ல என்ன? கொண்டை ஊசி வளைவு. உனக்கு பேன்ல வந்திருக்குதா? யாருக்குதான் வராம இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி இருந்தாலும் அது ஸ்ப்ரெட் ஆயிரும்ல. எனக்கு தெரிஞ்ச எனக்கு பேன்லாம் இருந்தது கிடையாது. அதனால வந்து பசங்களுக்கு எல்லாம் மோஸ்டா இருக்கு. அதுல முடி கம்மியா தானே இருக்கு. ஒரு தடவை 11th படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மண்டை சிறியான அரிப்பு. நான் பாட்டு என்ன பண்ணேன், போய் துண்டு எடுத்து வந்து விரிச்சு விட்டு பேன் சீப் எடுத்து வரக்கு முடிச்சு இழுத்துட்டு இருந்தேன். வீட்டுல எல்லாம் அம்மா பாட்டி எல்லாம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இது எதுக்குற பேர் பேன் சீப் எடுத்து சிரிச்சிட்டு இருக்கான் பாரு, இவன் மண்டையில எங்க பேன் இருக்கு போகுது அப்படின்ட்டு. நல்லா போட்டு நான் அரிசி சைஸ்ல ஒரு பேன் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அம்மா இங்க பாரு அப்படின்னு அவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா உண்மையிலேயே பேன் இருக்கு அப்படின்ட்டு, நல்ல பெரிய பேனு. அப்புறம் உட்காந்து அவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து என் மண்டை இந்த குரங்குகள் மாதிரி உட்காந்து அப்பாவும் பாட்டி சேர்ந்து ஆஞ்சு பூரா பேனை எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா பேன் ஜம்ப் பண்ணுமாமா. அதாவது பாடி ஹைட்டுக்கு உலகத்திலே அதிக தூரம் குதிக்கக்கூடியது பேன் தான். அதனால பக்கத்துல இல்லனாலும் பரவாயில்ல, 2 ரோ தள்ளி வந்து குதிக்கும். அப்புறம் எப்படி போச்சுனே தெரியல. நான் போறேன்டா, அதுவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஹேர் பின் பெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஊட்டில வந்து ரோட்ஸ் அகலம் கம்பேரிட்டிவ்லி. நான் போனதே 2 ஹில் ஸ்டேஷன் தான். 2ல வச்சு ஊட்டில வந்து கம்பேரிட்டிவா ரோடு வந்து கொஞ்சம் அகலம். இதுதான் இந்த ஊட்டி ரயில் போற வழின்னு நினைக்கிறேன். இந்த சைடு நான் போனதே இல்ல. அது டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. கிடைச்சதுன்னா அப்படியே அந்த வர்றப்போ அந்த வியூ சூப்பரா இருக்குமா. ஏர்லி மார்னிங் போடணுமா இல்லனா ஈவினிங் டைம் போடணுமா. அந்த வெதருக்கு அந்த போற வழி அப்படியே கிரீனரியா சூப்பரா இருக்குமா. மேஜிக்கலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பூவெல்லாம் வந்து நிறைய சைட்லயே பூத்து இருக்கும். பழைய படத்துல இந்த பாட்டுல ஹீரோயின் அந்த ஊட்டி ட்ரெயின்ல தான் அடிட்ட போயிட்டு போனாங்க. அது 3வது ஹேர்பின் பெண்ட். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஹேர் பின் பெண்ட் தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல ஜம்முன்னு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஹாய் ப்ரோ. தேங்க்யூ. இப்பதான் மொதல் ஸ்டாப் நிறுத்தணும் குன்னூருக்கு முன்னாடி. டீ பஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை மீட் பண்ணோமா. சோ அவங்க கூட பேசிட்டு டீ பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டோம். ஆனா வீடியோ எடுக்க மறந்துட்டோம். வந்ததே அதுக்குதான். எல்லாரும் கூட பேசிட்டு வந்த வேலையவே மறந்துட்டான். அதை மறந்தாச்சு. அடடா என்னடா இப்ப வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு. இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக மறுபடியும் போய்கிட்டு இருக்கோம். அடுத்த டீ பஜ்ஜி மறுபடியும் சாப்பிட்டு குளிருக்கு. அதனால இன்னொரு சாப்பிட்டா தப்பில்லையே. அப்புறம் அவங்க நிறைய போட்டோஸ் காமிச்சாங்க. நேத்திக்கு போன இடத்துல எல்லாம் அப்படியே செம்ம பனியா சூப்பரா இருந்தது. நம்ம அங்கெல்லாம் போறோம். பேசிட்டு இருக்கேன். சாரி பாஸ். ஆனா இந்த இடம் சூப்பரா இருக்கும். ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் கிராஸ் பண்றது இங்கதான். நான் கடைசியா ஒரு தடவை வந்தப்போ அந்த ட்ரெயின் வர்ற டைத்துக்கு நான் வந்திருந்தேன். ரயில்வே ட்ராக்ல மாட்டிட்டு நின்று இருந்தேன். ட்ரெயினை பார்த்து ஹை சொன்னீங்களா? ட்ரெயினை பார்த்து ஹை சொன்னேன். ட்ரெயின் எனக்கு ஹை சொல்லல. ஒன் சைடு ரிலேஷன்ஷிப்பா போயிடுச்சு. ரயில்வே ட்ராக் இதுலதான் ட்ரெயின் போகும், ஊட்டி ட்ரெயின். நான் எங்க மாமா ஒருத்தரோட வருவேன் இங்க குன்னூருக்கு. அவர் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வாரு.
என்ன இப்படி சொன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? நான் எங்க மாமா ஒருத்தரோட வருவேன், அவர் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வாரு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறது? அவர் இந்த வாட்டர் ரூஃபிங் அது ரிலேட்டடா நிறைய வேலை எல்லாம் செய்வாரு. அதனால மோஸ்டா அவருக்கு இங்க ஒர்க் நிறைய இருக்கும்ல, இங்க நிறைய தண்ணி வந்துட்டே இருக்கும்ல, அதனால இங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். வாட்டர் ப்ரூஃபிங், ரூஃபிங், பல வேலை வித்தைகள் செய்வாரு. அதுக்காக அடிக்கடி வருவாரு. நான் என்னைக்காவது ஃப்ரீயா இருந்தேன்னா என்னையும் முடிச்சு கூட்டு போயிருவாரு. அப்பதான் இங்க வர்ற வழியில இந்த சைடு அந்த சைடான்னு தெரியல, இறங்குறப்ப ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரு பேரு என்ன தெரியுமா? அரவேணும். அரவேணுமா? அது என்ன படி? நீ தானே கேட்ட. நல்லா இருக்கு. டேஞ்சரஸ் ஃபெலோஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மீட் பண்ணோம்ல, அவங்க எல்லாம் எங்க போனேன்னு சொன்னாங்க? மசனகுடியா? முதுமலை. முதுமலை. நம்ம பிளான் என்ன? நம்ம பிளான் வந்து நம்ம பெருசா டீ குடிக்கிறதுக்காக தானே வந்திருக்கிறோம். அதனால டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். இல்ல நம்ம போயிட்டு ஒரு நாள் இன்னைக்கு ஸ்டே, நாளைக்கு போயிட்டு நம்ம மசனகுடி போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அது பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வேற சொன்னாங்க. அதுக்கு தான் என்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் கட் இருக்கு. ஹேக்ஸ் எல்லாம் நான் சொல்லி தர போறேன். ஒண்ணும் கிடையாது, பெரிய ஹேக் எல்லாம் கிடையாது. அங்க இருக்க லோக்கல் வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு போலாம். லோக்கல் வண்டி அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களே தான் டிரைவும் பண்ணணும். ஏன்னா அந்த ரோடு வந்து பயங்கர ஸ்டீப்பா இருக்கும். நான் ஒரு தடவை போனப்போ ஒரு டிரைவர் எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப நீங்க அந்த ரோட்ல வர்றப்போ இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்னா பிரேக் வந்து மோஸ்டா வந்து ஃபெயில் ஆயிருமா. நிறைய பேருக்கு வந்து எப்படி பண்றது தெரியாம பிரேக் அழுத்தி அடிச்சு பிரேக் ஃபெயில் ஆயிருமா. அப்படின்னா என்ன பண்ணணும், வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்திட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலே வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ் எடுங்க. அந்த மொமெண்ட வச்சு அப்படியே ஃப்ரண்ட் கியர் போட்டு போயிடுங்க. இல்ல ரிவர்ஸ்ல போனா வண்டி பின்னாடி போகல, பிரேக் அடிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும் வண்டி நிக்குதா இல்லையான்ட்டு. ரிவர்ஸ்ல சரசரன்னு போகாது இல்ல. இப்ப வண்டி வந்து இதுல எங்கேஜ் ஆயிருக்கு, சோ டக்குன்னு ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திடலாம். அவ்வளவுதான். ஆமா எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு, சில விஷயங்கள் மறந்துருது. வண்டி விவரத்துல போகல அப்படியே ஃப்ரண்ட் கியர் போட்டு போயிருங்க. இல்ல விஜய் 5வது மடம் தக்கு தினத்தா. ஊட்டி வரிக்கை விட எங்க பக்கத்து வீட்டு பேக்கரி வரிக்கை எவ்வளவு சூப்பரா இருக்கு. Do you agree or not? அதெல்லாம் 100% அக்ரி தான். ஊட்டில வந்து வரிக்கை ரொம்ப ஃபேமஸ். ஊட்டி வரிக்கை எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ரி சீரிஸ் எல்லாமே இருக்கு. அப்பனா எவ்வளவு ஃபேமஸ்? உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு சொல்லுவேன். சுட சுட கிடைக்கும். சில கடைகள்ல எல்லாம் நீ ஆர்டர் பண்ணி வச்சோம்னா தான் கிடைக்கும். கல்ல வாங்கினா சுட சுட இருக்கும், சூடா சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஆனா அதெல்லாம் விட எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடையில வந்து வரிக்கை அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஊட்டியில இருக்கிறத விட நல்லா இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்மளால வந்து அதை நிறுத்தவே முடியாது. பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. தடாகம் ரோட்ல வந்து கிருஷ்ணா பேக்கரி வேணா போய் வாங்கிக்கங்க. குட்டி குட்டியா இருக்கும். நீங்க கேக்குறப்ப அவங்க சூடு பண்ணி தான் தருவாங்க. சூடு பண்ணி எல்லாம் தர மாட்டாங்க, அது சூடாதான் இருக்கும். அது வரிக்கை வறுத்து கொடுப்பாங்களா? சூடா வச்சிருப்பாங்க. அந்த இதுல இருந்து அது என்ன ஹீட்டர் மாதிரியா அதுல வச்சிருப்பாங்க. அது அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நான் வந்து டெய்லியுமே போனேன்னா ஃப்ரெஷ்ஷா தான் வாங்குவேன். 200 அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன்னா முடிஞ்சிரும். அதையும் டீல போட்டு சாப்பிட்டோம்னா சொல்லவா வேணும். ஓ, நம்ம லவ்டேல் தான் போறோமா? இப்படி போனோம்னா ஊட்டி, இந்த சைடு போனோம்னா லவ்டேல். நம்ம போற இடம் பேரு லவ்டேல். என்னது லவ்டேல்? அசால்ட் ஊட்டில காண வச்சுட்டாங்க. மலை சாரலில் போண்டா. இங்க சிட்டுக்குருவில பிரேம்குள்ள வாங்க. அங்க உட்காந்துருக்காம பாரு சிட்டுக்குருவன். லேகியம் போட்டுருவோமா? இப்ப நம்ம போக போறோம்ல, இந்த ஏரியா பேரு லவ்டேல். வேகமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. லவ்டேல். லவ்டேல் போதும். டேல் என்னன்னு தெரியுமா? ஸ்டோரியா? அது டேல். லவ்டேல்னா என்னன்னா 2 மலைகளுக்கு நடுவுல இருக்க தாழ்வான பகுதி வந்து டேல்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் இந்த இடம் பேரு லவ்டேல். இது எங்க வைக்கிறது? இந்த பக்கத்துக்கு என்ன வச்சு என்ன வேணும்? இது சாப்பிடுறேன். உனக்கு இதுவும் அவரு கடை தான் போல. உண்மையிலே கோயம்புத்தூர்காரங்க ஊட்டி வரைக்கும் வரீங்களே டீ குடிக்க? இந்த ஊட்டி கொடைக்கானல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டீ வாங்கி ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம்னா என் சூட்டு கலவா ஆறிடுது டக்குன்னு. நம்ம போறோம்ல, அது வந்து லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான். அது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டான். 1907 கட்டினதான்.
காலேஜ்ல டூர்ல போயிட்டு வர்றப்போ சைட்ல அப்படியே வண்டி நிறுத்தி அங்கங்க நின்னு ஆடிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா சும்மா ஒரு பாட்டு போட்டு சும்மா ரவுண்டா சுத்தி ஊட்டி வர்றதுக்குள்ள 2 டீ. நல்லா இருக்கும் போலயே. இது வந்து நம்ம ஆக்ஷன் 5ஓட பேக். ஓரியோ செம கியூட். தூக்கிட்டு போயிருவோமா? இந்த ட்ரிப் வந்ததுல இருந்து எல்லாத்தையும் தூக்கணும். போகிற கோழி குஞ்சு தூக்கிட்டு போறது, ஓரியோ தூக்கிட்டு போறது, எல்லாத்தையும் விட ஓரியோ வித்த முடிச்சிருக்கு. சமாளகா இருக்கல்ல. ப்ளீஸ் மாப்ள எனக்கு ஓரியோ மட்டும் வாங்கி கொடு. 10,000 லைக்ஸ் ஆன் திஸ் வீடியோ. நாய்க்குட்டி வாங்குறோம். ஜிங்கு ஜிங்கின்னு நடந்துச்சு. கீழே எல்லாம் வெயிலா தானே இருந்துச்சு, அதனால வெயிலா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். எதுக்கு குளிருது, மழை தோறுது, எதுக்கு ஷார்ட்ஸ் போட்டு வந்தேன்? கொடைக்கானல்ல ஷார்ட்ஸ் போடலையா? எடுத்துட்டே வரல, அதனால ஷார்ட்ஸ் போடாம இருந்தது மன வருத்தம் இருந்துச்சா. குளிர் பரவாயில்ல, ஷார்ட்ஸ் தான் போட மாட்டேன். அவங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. ஆனா இந்த இடமே அப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கு. திருச்சி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல அண்ணா என்னாச்சு மண்டிக்குன்னு கேட்பாங்க. சொல்லிடு. ஐயோ மறந்துட்டேன். இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லிச்சு போடுவோம். ஒரு 3-4 நாள் இருக்கும். எங்க ஊர்ல வந்து முடி வெட்டுற கடை இருக்கு. அங்க போய் முடி வெட்டினா அந்த பையன் இப்படி பண்ணிட்டான். எனக்கு ஒரு செகண்ட் இந்த படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் இப்படி வெட்டி வச்சுக்கிறேன். ரட்சகன் நாகார்ஜுனா மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க. அது ஒரு இதுல பார்த்தா நாகார்ஜுனா மாதிரி, அடுத்த நாள் பார்த்தா இப்படி வந்திருக்கேப்பா. இவ்வளவு முடிவு வெட்டுறதுக்கு எங்க வீட்டை தாண்டி எல்லாரும் எவ்வளவு கிரிட்டிசிசம் தாண்டி எவ்வளவு முடிவு எடுத்திருக்கு தெரியுமா? அசால்ட்டா வச்சு ஒரு சைடு வெட்டினா கூட பரவாயில்ல, இன்னொரு சைடு சம்பந்தமே எல்லாம் நீளமா இருக்கு, ஒரு சைடு பூரா முடி காணோம். நல்லா இருக்குதுப்பா. ஆனா இவ்வளவு குளிரும் நான் நினைக்கவே இல்ல. ஒரு ஸ்கார்ஃப், ஒரு ஸ்டோல் கூட எடுத்துட்டு வரல, அப்படியே கிளம்பி வந்து நான் ஷார்ட் செட் மீட் பண்ணோம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க டீ ஷாப்ல. அவங்க சொன்னாங்க காதுக்கு மாட்டுறதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. அங்க ஒண்ணும் தெரியல, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு வந்தா இங்க எனக்கு இந்த 2 விரல் ஆல்ரெடி வரைச்சிருச்சு. வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங் என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதுலயே ஒரு சிறு தவறு நடந்து போச்சு. இது புக் பண்ணல கரெக்டா வந்து ஒரு ஃப்ரைடே மார்னிங் நம்ம வர வேண்டியதுக்காக தேர்ஸ்டே நைட்டு தான் ரூம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே எல்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவசரமா புக் பண்ணிட்டேன். பிரைசிங் வந்து அரௌண்ட் 3,500 வந்துச்சு ஒரு நைட்டுக்கு. சரி பரவாயில்ல, மத்தது கூட பாக்குறப்ப கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருக்கு, அதுக்கு ரேட்டிங்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இது வந்து வெஜ் ப்ராப்பர்ட்டி, பியூர் வெஜ். ரசையாத மரம் விந்தது கீழே. அவ்வளவுதான். இனி ஃபுல்லா கக்கூசுல தண்ணி வரலன்னு சொல்லிதான் கூட நம்மள வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். 2 நாளைக்கு வெஜிடேரியன் சாப்பிடணும். எனக்கு என்னமோ இது நல்லதான் ஃபீல் ஆகுது. கொடைக்கானல்ல நான்வெஜ் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆனதுக்கு வெஜ் சாப்பிட்டு நாக்கு கண்ட்ரோல் பண்ணி. இது வந்து பிஸ்கட் வெஜ் கம்பேரிசன் வீடியோ. ஃபுட் பாய்சன் ஆறதுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா போதுமா இல்ல வெஜ் சாப்பிட்டாலா? ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி வந்து நான்வெஜ். சரி பார்க்கலாம். அதனால நீ நல்லபடியா வந்து வீடியோ எடுத்துட்டு போடுங்கிற மைண்ட் செட்டே இல்லையாப்பா. ஃபுட் பாய்சன் ஆக தான் பார்க்கலாம்னு வந்திருக்கு போல. வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்தோமா.